இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன அமைப்பின் தலைவரான திரு வி. நாராயணன் அவர்கள் அண்மையில் ஒரு பட்டமளிப்பு விழாவில் கூறியதாவது: 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை நிறுவும் என்றும், 2040ஆம் ஆண்டிற்குள் சந்திரனுக்கு ஒரு விண்வெளி வீரரை அனுப்பி அவர்களை சுதந்திரமாக பூமிக்கு கொண்டு வரும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், இந்தியாவின் விண்வெளி திட்டம் 35 கிலோகிராம் எடையை மட்டுமே சுமந்து செல்லக்கூடிய 17 மீட்டர் நீளம் உடைய ராக்கெட்டை ஏவுவதன் மூலம் எவ்வாறு அடக்கமாக தொடங்கியது என்பதை டாக்டர் நாராயணன் நினைவு கூர்ந்தார். இன்று நமது நாடு 40 மாடி கட்டிடங்கள் வரை உயரமான ராக்கெட்களை உருவாக்கி வருவதாகவும், அந்த ராக்கெட்டானது 74,000 கிலோகிராம் வரை எடையுள்ள பொருட்களை தூக்கும் திறன் கொண்டதாகவும் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறியதாவது: ஆதித்யா மிஷன் சூரியனை ஆய்வு செய்யும் செயற்கைக்கோள்களை அனுப்பும் 4 நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றியுள்ளது என்றும், அறிவியல் சமூகத்திற்கு ஏராளமான மதிப்புமிக்க தரவுகளை அது வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டு இஸ்ரோ ஒரு டாக்கிங் பரிசோதனையை விண்வெளியில் வெற்றிகரமாக நடத்தியது. இதுபோன்ற மேம்பட்ட விண்வெளி சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய சில நாடுகளில் இந்தியாவும் சேர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் அவர் பேசுகையில், இந்தியா ஒரு வீனஸ் ஆர்பிட்டர் மிஷனுக்கு தயாராகி வருவதாகவும், விண்வெளித்துறையில் பணிபுரியும் ஏராளமான ஸ்டார்ட் அப்புகளின் வலுவான ஈடுபாட்டுடன் பல ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்களை ஏவும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் நாராயணன் கூறினார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்.